கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வார்த்தையிலே நாம் இப்படி படிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் என்று சொல்லும் பொழுது பாவமே இல்லாதவர்கள் என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஏன்னு சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் பாவிகள். நாம் பாவிகளாக இருக்கும் பொழுதே கர்த்தர் நமக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டார். ஆனால் இந்த உலகத்திலே நாம் இருக்கும்பொழுது நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் நமக்கு அது வேதனை தருகிற ஒன்றாக இருந்தால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. நம்முடைய இருதயத்திலே சுத்த இருதயம் உள்ளவர்களாய், நாம் கபடற்றவர்களாய், நாம் நீதி நியாயங்களை செய்கிறவர்களாய், அன்பு, பொறுமை, சமாதானம் என்ற ஆவியின் கனிகளை பெற்றவர்களாய் நாம் வாழும் பொழுது, நாம் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது கர்த்தரை நாம் அவருடைய சாயலை நமக்கு ஆவியிலே உணர முடியும். அவருடைய பிரகாசத்தை நமக்கு ஆவியிலே உணர முடியும். ஆனால் நாம் மகிமையிலே போகும் பொழுது தேவனை நமக்கு முகாமுகமாய் தரிசித்து அவரோடு கூட நமக்கு இருக்க முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் இனி பாவம் செய்யாதீர்கள் என்று சொல்லி. அப்போ தன்னுடைய இடத்தில் வந்த ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் அந்த பாவி என்று சொல்லி யாரையும் அவர் மாற்றி வைக்கவில்லை. அவர் இருக்கிற வண்ணமாக தேவனிடத்தில் வந்த பொழுது அவர்களுக்கு சௌக்கியத்தை கொடுத்த பிறகு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இனி பாவம் செய்யாதே என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற பலவிதமான துன்பங்களும் தொல்லைகளும் மத்தியிலே நாம் பாவத்துக்கு மேலே பாவம் செய்யாமல் நாம் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாகி கர்த்தருடைய வேத பிரமாணத்தில் கர்த்தர் எதையெல்லாம் கற்பித்திருக்கிறாரோ அதன்படி நடந்து பாவமற்ற ஒருவராக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய இருதயத்தில் சுத்தம் உண்டாயிருந்தால் நமக்கு தேவனை தரிசரிக்கலாம் என்று காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது ஆண்டவரை முகாமுகமாய் ஒரு ரூபத்தில் நமக்கு பார்க்க முடியாது. அவரை சாயலை தான் பார்க்க முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே போகும் பொழுது நமக்கு அவரை முகாமுகமாய் தரிசிக்க முடியும். அப்படி ஒரு பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைக்கும்படி வேண்டுமானால் நாம் நம்முடைய வாழ்க்கைகளை சீர்தூக்கி பார்த்து கர்த்தருக்கு ஏற்ற வழிகளிலே நாம் நடந்து வர வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு அவரை காணும்படியாய் நம்மை பரலோகத்துக்கு நேராக அழைத்து செல்வார். நாம் நம்முடைய பாவத்தில் தானே இருந்து நாம் இறந்து போனால் கண்டிப்பாக நமக்கு அக்கினிக்கு தான் போக முடியும். தேவனை தரிசிக்கவோ தேவனுடைய ராஜ்யத்தில் போகவோ முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கைகளை இன்றைக்கு நாம் சுத்தமுள்ளதாய், நமக்கு அந்த கர்த்தருக்கு பிரியமுள்ளவதாய் வாழ கர்த்தர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை அருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து நடத்துகிற நல்ல தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியில் வாழும்போது கர்த்தாவே உமது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நாங்கள் சுத்த இருதயத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்திலே ஆண்டவரே இருமாப்புகளோ, ஆண்டவரே வேண்டாத சிந்தனைகளோ, ஆண்டவரே கோபங்கள், வைராக்கியங்கள், ஆண்டவரே பொறாமைகள் போன்ற ஆண்டவரப்பா நீதிகேடான காரியங்கள் வராதபடி ஆண்டவர் எங்களை காத்துக்கொள்ளும். நாங்கள் ஆண்டவரப்பா இந்த நாட்களிலே கர்த்தாவே ஆண்டவரப்பா உம்முடைய கர்த்தாவை சாயலை கண்டு மகிமையிலே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது உம்மை நாங்கள் முகாமுகமாய் தரிசித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய் எங்களுக்கு வேண்டிய கிருபையும் வெளிச்சத்தை எங்களுக்கு தந்து வழி நடத்துங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து இந்த பூமியோடு அழிந்து போகாமல் ஆண்டவர் உம்முடைய ராஜ்யத்தில் வரை எங்களை கரம் பிடித்து நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரிஞ்சு தகப்பனே, ஆமேன்.